பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கதிருக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தரதுக்காக ராஜி தன்னோட நகையெல்லாம் பேங்க்ல அடமானம் வைக்கலாம்னு சொல்லி போறாங்க. ராஜிய பேங்க்ல பார்த்த சக்திவேல், இதெல்லாம் எங்க வீட்டு நகையாச்சே, காணாம போச்சுன்னு சொன்னாங்க, இப்ப எப்படி அவள்கிட்ட கிடைச்சிச்சு, நகையெல்லாம் கொடுக்காதீங்க, அப்படியே வச்சிருங்க அப்படின்னு பேங்க்காரங்கள்ட்ட சொல்லிட்டு சக்திவேல் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. இந்த கதிரு எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்தி கூட்டிக்கிட்டு ஓடுனது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டான், கதிரு ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. கதிரை அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க. ராஜி சொல்றாங்க, கதிர் எந்த தப்பும் செய்யல, நான் தான் பேங்க்ல நகை அடமானம் வைக்கலாம்னு சொல்லி போனேன் அப்படின்னு ராஜி சொல்றாங்க. சக்திவேல், இதெல்லாம் நம்ப முடியுமா சார், அரெஸ்ட் பண்ணுங்க, இவன் திருடன் தான், எங்க வீட்டுல இருந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு சக்திவேல். கதிர் கேக்குறாரு, உன்னதான் நீ எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல, நான் உனக்கு உதவி பண்ணக்கூடாதா, இந்த நகையை திருப்பி கொடுத்துருன்னு நான் எப்ப சொன்னேன், பாத்தியா, இத வச்சு ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்க அப்படின்னு கதிர் சொல்றாங்க. சக்திவேல், அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொன்ன கதிரை போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு போறாங்க. ராஜி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது, கதிர் எந்த தப்பு செய்யல, கண்டிப்பா கதிரை நான் வெளியில கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு ஆவேசத்தோட கத்துறாங்க. பாண்டியன் உடனே, என்னம்மா என்ன ஆச்சு, எப்படி நகை வந்துச்சு அப்படின்னு கேக்கும்போது கோமதியும் கேக்குறாங்க. ராஜி உடனே, இல்ல அத்தை, நகைய திருச்செந்தூர்ல வச்சு ஒரு திருடன் திருடிட்டு போனான்ல, அவனை நான் கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்டே புடிச்சு கொடுத்தேன், அவன் கிட்ட இருந்து நகையை வாங்கி இப்பதான் ஒப்படைச்சாங்க, நானும் கதிரும் போய் வாங்கிட்டு வந்தோம், இந்த நகைய வச்சு லோன் எடுத்து தரேன்னு சொன்னேன், ஆனா கதிரு வேணான்னு சொல்லிட்டாரு, நகைய எங்க அம்மா கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லி இருந்தாரு. கதிருக்கு இப்ப பணம் தேவைப்படுது, டிராவல்ஸ் வைக்கிறதுக்கு பணம் வேணும்ல, மாமா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியும் கதிர் வேணான்னு சொல்லிட்டாரு, எப்படியாச்சும் கதிருக்கு டிராவல்ஸ் அமைச்சு தரணும், அதுக்காக தான் நகைய பேங்க்ல வித்துட்டு பணம் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன் அத்தை. இந்த விஷயத்த எங்க சித்தப்பா எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு கதிரை அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரே நோக்கத்தோட இப்படி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மாமா அப்படின்னு சொன்ன பாண்டியன் கேக்குறாரு, திருச்செந்தூர்ல கல்யாணம் நடந்துச்சு, சரி அங்க எப்படி திருடன் வந்தான் அப்படின்னு பாண்டியன் கேக்கும்போது கோமதி உளர்றாங்க. அது இல்லங்க, அது வந்துங்க. உடனே மீனா உஷாராயி, அத்தை, நகைய பத்தி மட்டும்தான் மாமா கேக்குறாரு, நீங்க வேற எல்லா விஷயத்தையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறாங்க. ராஜி சொல்றாங்க, மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் போய் கதிர் எந்த தப்பு செய்யல, நகைய 2 நாள் முன்னாடி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம், அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி போலீஸ் கிட்ட காமிச்சு கண்டிப்பா கதிரை கூட்டிகிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்றாங்க. ராஜி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நகை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் கிடைச்சிச்சு, 2 நாள் தான் ஆகுது நகை கிடைச்சு அப்படிங்கிற விஷயத்த ஆதாரத்தோட நிரூபிச்சு கதிரை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. முத்துவேலும் சக்திவேலும், என்ன திருட்டு பைய வெளியில வந்துட்டான், நகை நான் எடுக்கல அப்படி இப்படின்னு சொன்னா அப்படின்னு கத்தும்போது ராஜி சொல்றாங்க, கதிர் ஒண்ணு திருடம் கிடையாது, கதிரு உங்க வீட்டு மானத்தை காப்பாத்தணும்னு கோமதியத்தை சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக என் கழுத்துல தாலி கட்டினான், என்ன நினைச்சீங்க கதிரை பத்தி, குமார மாதிரி திருட்டு பையன்னு நினைச்சீங்களா, இல்ல பொண்ணுங்களை கடத்திட்டு போய் மிரட்டுறவன் நினைச்சீங்களா, நான் செஞ்ச தப்பால என்னோட லைஃபே கேள்விக்குறியா இருந்துச்சு, நகை பணம் எல்லாத்தையும் ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்பதான் கோமதி அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, கதிரை கூட்டிட்டு வந்து என் கழுத்துல தாலியை கட்ட வச்சாங்க, அத்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக என் கழுத்துல தாலி கட்டிட்டு உங்ககிட்ட எல்லாம் கெட்ட பேர் வாங்கி அடி வாங்கி அவமானப்பட்டு நிக்கிற தியாகி இவன் நல்லவன் அப்படின்னு முத்துவேல் கிட்ட கதிரை பத்தி நல்ல விதமா ராஜி பேசுறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சக்திவேலுக்கு எப்படியாவது கதிரை ஜெயில போடணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன தில்லுமுள்ள வேலை இருக்கோ அத்தனையும் செய்யறாரு.